நல்ல நெக்ஸ்ட் பாருங்கள், மகாத்மா காந்தியின் இசை பங்களிப்பு. அப்போ இந்த இசையில் வந்து மகாத்மா காந்தியின் பாடல்கள் வருகிறது. இது சிம்போனி இசையை இளையராஜா உண்டாக்கியிருக்கார் இல்லையா? சிம்போனி இசையை பயன்படுத்தி இருக்கிறார் ரைட்டா. முதல் இந்தியாவிலே அவர் தான் பயன்படுத்தியிருக்கிறார் ரைட்டா. இப்போ எதுலன்னா காந்திஜியோட பாடலில். அப்போ மகாத்மா காந்தியின் இசை பங்களிப்பு அப்படின்னா மகாத்மா காந்தி இந்த இசையில் அவர் என்ன பங்களிப்புன்னு பார்ப்போம். அப்போ நர்மதா கே சாகர் என்பது காந்திஜி எழுதிய ஒரே பாடல். ஒரு பாடல் எழுதியிருக்கார் காந்திஜி. அந்த பாடல் பேர் என்னது? நர்மதா கே சாகர் என்ற ஒரு பாடலை காந்திஜி தெரியும் இல்லையா, அவர் எழுதியிருக்கிறார். இதை இந்துஸ்தானி இசைக்கலைஞரான அஜய் சக்கரவர்த்தியை வைத்து பாட வைத்திருக்கிறார் ரைட்டா. எழுதியது யார்? காந்திஜி. என்னது? நர்மதா கே சாகர் என்ற ஒரு பாடலை. அந்த பாடலை பாடியவர் யாருன்னா இந்துஸ்தானி இசைக்கலைஞரான அஜய் சக்கரவர்த்தி தான் பாடியிருக்கிறார் ரைட்டா. ஆனால் அதுக்கு இசையமைத்தது சிம்போனி இசை அமைத்தது யார்? இளையராஜா. இசையமைத்தது சிம்போனி என்ற இசையமைத்து சிம்போனி வடிவில் வெளியிட்டார். அதாவது அந்த பாட்டை அவர் எழுதிய பாடலை பாட்டாக இவர் வச்சு பாட வச்சு, யாரை வச்சு பாட வச்சிருக்காரு? அஜய் சக்கரவர்த்தி வைத்து பாட வைத்து சிம்போனி வடிவில் வெளியிட்டார் இளையராஜா ரைட்டா. நெக்ஸ்ட்டு, ஆசியாவில் முதல் முறையாக சிம்போனி இசைக்கோவையை உருவாக்கிய சாதனை யாருக்கு? இளையராஜா. என்ன சாதனை? ஆசியாவிலேயே ஃபஸ்ட்டு சிம்போனி இசையை உருவாக்கியவர் யார்? இளையராஜா ரைட்டா. செகண்ட், இளையராஜா என்பவர் ஒரு பல்துறை மேதை. அவர் வந்து மியூசிக்கில் மட்டும் இல்லை, பல துறைகளில் அவர் ஒரு மேதைன்னு சொல்லுவாங்க. ஒரு துறை 2 துறை இல்லை, அவர் பல்துறை மேதை என்று அவர் அழைக்கப்படுகிறார். தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம் போன்ற 6 மொழிகளில், இதை மாதிரி 6 மொழிகளில் 1000 படங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கிறார் ரைட்டா. அதாவது 4 மொழி உதாரணமாக கொடுத்துருக்கார், தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம்ன்ட்டு. இன்னும் இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காரு அமைச்சிருக்காரு. அதாவது 6 மொழிகளில் 6 பாஷையில் எத்தனை பாடல்கள் அமைத்திருக்கிறார்? 1000க்கு மேற்பட்ட பாடல்கள், அதாவது 1000+ பாடங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. அதான் பார்த்துக்க, இளையராஜா என்பவர், அவரை பற்றி என்ன சொல்கிறார்? பல்துறை மேதை அவர். நெக்ஸ்ட்டு, தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம் போன்ற இது மாதிரி இன்னும் இருக்குது 6 மொழிகளில். 4 தான் கொடுத்துருக்காங்க, 2 இருக்குது. 6 மொழிகளில் எத்தனை 1000 பாடங்களுக்கு இசையமைத்தவர் ரைட்டா. இசையிலும் இலக்கியத்திலும் திறமை வாய்ந்தவர் ரைட்டா. அவர் ஒரு பாடகர் ரைட்டா. இசையிலும் இலக்கியம்னா பாடல்கள் எழுதுவது ரைட்டா. பாடல்கள் எழுதுவதிலும் திறமை பெற்றவர் ரைட்டா. அவர் ஒரு பாடகர், பாட்டும் பாடுவார். அவர் ஒரு கவிஞர்னா போயம் எழுதுவார். அதுபோல் ஒளிப்பட கலைஞர் என்னது? திரைப்படங்களை எடுக்கக்கூடிய கலைஞர். திரைப்படங்களில் கேமராவில் பிடிக்கிறாங்க இல்லையா, அதை ஒளிப்பட கலைஞர்னு சொல்லுவாங்க. இத்தனை திறமைகள் அவற்றை இருக்கிறது. அப்போ இன்னொன்று, பால்நிலா பாதை, வெட்டவெளி தனியல், இந்த 2 ரைட்டா நூல்கள். பால்நிலா பாதை என்ற ஒரு நூலும் வெளிதனில் என்ற ஒரு நூலும் போன்ற இந்த 2 நூல்களையும் எழுதியவர் யார்? இளையராஜா தான். என்ன நூல்? பால்நிலா. இப்போ கேட்பாங்க இதெல்லாம். பால்நிலா பாதை, வெளிதனில் என்ற 2 நூல்களை எழுதியவர் யார்? இளையராஜா. இதெல்லாம் பார்த்துக்கிறணும். நெக்ஸ்ட், இப்போ இளையராஜாவோட வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்து ரகுமான், ஏஆர் ரகுமான்ற ஒருத்தர் மியூசிக் கலைஞர் இருக்கார் தமிழ்நாட்டில். ஏஆர் ரகுமான் வந்து ஒரு மியூசிக் இசையமைப்பார். அவரை பற்றி பார்ப்போம் ரைட்டா. இப்போ ஏஆர் ரகுமான் ஆஸ்கார், இவர் உலகத்திலே இந்தியாவிலே ஆஸ்கார் அவார்டு வாங்கினது இவர் ஒருத்தர் தான். இளையராஜா கூட ஆஸ்கார் கிடைக்கல. ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் வெல்வது அப்படின்னா, ஏஆர் ரகுமான் வந்து ஆஸ்கார் அவர் மியூசிக்காக வேண்டி உலக லெவலில் கொடுக்கக்கூடிய பெரிய பிரைஸு, ஆஸ்கார் பிரைஸை வென்றிருக்கிறார். எப்போ ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் வெல்வது? அப்போ ஏஆர் ரகுமான் ஒரு மியூசிக் கலைஞர், ஆஸ்கார் அவர் வென்றது. அடுத்து 3வது 209இல் 2 ஆஸ்கார் பரிசுகளை பெற்றார். இவர் ஒரே பாட்டுக்கு 2 ஆஸ்கார் அவார்டுகள் ரைட்டா. 209இல் 2 ஆஸ்கார் பரிசுகளை பெற்றார் ரைட்டா. அது அப்போ அந்த சமயத்தில் தமிழில் பேசி சாதனை. அந்த பரிசு வாங்கும்போது இவர் பேச சொன்னாங்க. பேசும்போது கடைசி வாரத்தை உரையின் கடைசியில் தமிழ் மொழியை முடித்தார். அந்த ஆஸ்கார் அவார்டு வாங்கும்போது நீங்கள் என்னென்ன அந்த ஆஸ்கார் அவார்டை கொடுத்துட்டு இவர் 2 வார்த்தை பேசணும் இல்லையா. அப்போ இங்கிலீஷில் பேசிட்டு லாஸ்ட்டில் ஒரு வார்த்தை உரையை முடிக்கும்போது அவர் தமிழில் பேசினார். யார்? ஏஆர் ரகுமான். அதான் தமிழில் பேசி சாதனை. எங்கே? இதில் உரையின் ஒரு பகுதியை தமிழில் முடித்தார். உரைன்னா அவர் ஸ்பீச் கொடுத்ததில் அங்கே பேசினார்ல, மேடையில் ஏறி இந்த மாதிரி பரிசு வாங்கும்போது அப்போ இங்கிலீஷில் பேசிகிட்டே இருக்கும்போது கடைசியாக தமிழில் ஒரு வார்த்தையை பேசிட்டு முடிச்சிட்டார். அதான் உரையின்
ஒரு பகுதி தாய்மொழியில் முடித்தார். தாய்மொழியில் நம்ம தமிழ் மொழியில் முடித்தார். இது அவரோட வாழ்க்கை குறிப்புனா யாரோடது? ஏஆர் ரகுமானோடது. இளையராஜா முடிஞ்சிருச்சு, இப்போ ரகுமான் போயிட்டுருக்கு. அவர் 4 வயதிலேயே ஹார்மோனியம் வாசித்தவர். எத்தனை வயசில்? அதில் 1 மார்க் கொஸ்டின் பிட்டாக கொடுத்துட்டீங்க. 4 வயசில் ஹார்மோனியம் வாசித்தார். அவர் தந்தை பேர் என்னது? ஆர்கே சேகர். ரைட்டா? இவர் ஏஆர் ரகுமான தந்தை பேர் ஆர்கே சேகர். அவர் யாருன்னா மலையாள இசை அமைப்பாளர். மலையாள படத்தில் இசை மேதகராக இருந்தார். ரைட்டா? இசை அமைச்சிக்கிட்டு இருந்தார். பாதிப்புன்னு என்னது? அப்போ ரோஜா 1992 படத்துடன் தமிழ் இசைகள் புரட்சி செய்தவர். அப்படின்னா இவர் இந்த மியூசிக்கில் யாரை குறிக்கிறது? ஏஆர் ரஹ்மான். ரோஜான்ற ஒரு படம், அந்த படம் எப்போ வெளிவந்ததுன்னா 1992. அந்த படத்தோடு சேர்ந்து தமிழ் இசைகள் புரட்சி செய்தார். அந்த படத்தில் உள்ள மியூசிக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, நானும் பார்த்தேன். அப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் 1992 வெளிவந்த படமான ரோஜா என்ற படத்தில் தமிழ் இசையில் ஒரு புரட்சியை நிகழ்த்தினார். நல்ல பாட்டுகள். ரைட்டா? அதைத்தான் சொல்கிறான். அடுத்து 4வதாக கர்நாடக இசையில் பண்கள். கர்நாடக இசையில் எத்தனை மியூசிக் இருக்குது? பண்கள்னா இசைகள்னு அர்த்தம். ரைட்டா? கர்நாடக இசையின் இசைகள். பண்கள்னா இப்போ நம்ம ஒவ்வொரு இசைக்கும் ஒரு பண்ணுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ 103 பண்கள் உள்ளன. இதில் கர்நாடக இசையில் எத்தனை பண்கள் இருக்குதுன்னு கேட்டால் என்னது? 103 விதமான பண்கள் இருக்குது. பண்கள்னு இசைகள்னு அர்த்தம். ரைட்டா? இவை பகல், இரவு, பொது என பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த இசைகள் வந்து 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. பகல், இரவு அன்று பொது, இது 2க்கு நடுவில் உள்ள இசை என்று பிரிக்கப்பட்டுள்ளது. நல்லா பார்த்துக்கோங்க. கர்நாடக இசையில் எத்தனை பண்கள் இருக்கிறதுனா 103 பண்கள். பண்கள்னு இசைன்னு அர்த்தம். ஒவ்வொரு இசைக்கும் ஒரு மெட்டுகள் இருக்கும். ரைட்டா? இப்போ நம்ம தேவாரம் திருவாசகத்தில் ஒரு பண்கள் இருக்குன்னா அது நீ படிக்கும்போதே ஒரு இசையோடு சேர்ந்து வரும். அது ஒரு விதமான இசையாக வரும். இப்போ தேவாரத்தில் 23 பண்கள் பாடல்கள் உள்ளன. தேவாரம் அதாவது நம்ம தேவாரத்தை எடுத்து படிக்கும்போது அது ஒவ்வொரு தேவாரத்துலேயும் ஒவ்வொரு இசை கலந்துருக்கும். நீ படிக்கும்போதே அந்த இசை வரும் ஆட்டோமேட்டிக்காக. 23 பண்கள் உள்ளன தேவாரத்தில். திவ்ய பிராந்தியத்தில் மட்டும் காணப்படும் பண்கள் நைவலம், தோடி, கல்வானம், பியந்தை. இந்த 4 பண்கள் இருக்கிறது. 4 இசைகள் இருக்கிறது. இதில் திவ்ய பிரபந்தத்தில் கேட்பாங்க, திவ்ய பிரபந்தத்தில் எத்தனை இசைகள் இருக்கிறது, பண்கள் இருக்கிறதுனா இந்த நைவலம், தோடி, கல்வனம், பியந்தைன்னு எழுதணும். ரைட்டா? அதே மாதிரி தேவாரத்தில் எத்தனை இசை பண்கள் இருக்குதுன்னா 23 பண்கள் இருக்கின்றன எழுதணும். சுருக்கமாக சொல்ல போனோம்னா காந்திஜியின் பாடல் சிம்போனியாக முதல் முறையாக ஆசியாவில் இசையமைத்தது யார்? இளையராஜா. ரைட்டா? 2வது இளையராஜா 6 மொழிகளில் இசையமைத்திருக்கிறார். ரைட்டா? அதை ஏற்கனவே படிச்சிருக்கோம். 1000 பாட்டுகளுக்கு மேலே படிச்சிருக்கோம். ரகுமான் ஆஸ்கார் அவார்டு பெற்றது. தமிழ் இசையில் புதிய யுகம். அவர் ஆஸ்கார் அவார்டு வாங்குறது தமிழ் இசையில் ஒரு புதிய யுகம். அப்போ பண்கள் 103 பண்கள் வகை. இதில் தேவாரம் திவ்ய பிராந்தியத்தில் சிறப்பு பண்கள். ரைட்டா? அடுத்து தேவையான பகுதிகளை அவ்வளோதான், முடிஞ்சு. ரைட்.